ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற நிறைய பேர் வந்துட்டு நம்மளோட ரத்தத்தையும் குடலையும் சுத்தம் பண்ணாம ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகும்னு நினைக்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஒரு மெடிசன், ஒரு ஆயின்மெண்ட் மட்டும் போட்டு அப்போதைக்கு எல்லாத்தையுமே மறைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மெடிசனும் ஆயின்மெண்ட்டும் நம்ம ஸ்டாப் பண்ணும்போது திருப்பி அந்த பிரச்சனை வரதான் நம்ம எல்லாரும் பார்ப்போம். டோட்டலாவே அந்த பிரச்சனை ரிவர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு 2 ஜூஸும் சின்ன டிப்ஸும் சொல்றேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் கிளாஸ் 200 ml ஏபிசி ஜூஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது தயவு செஞ்சு எடுங்க. அடுத்து பெரிய நெல்லி ஜூஸ் நீங்க வந்துட்டு ஒரு 2-3 ஆம்லா வந்துட்டு குட்டியா கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு அதை வடிகட்டி ஒரு ஸ்பூன் தேன் ஆட் பண்ணி அந்த ஆம்லா ஜூஸை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஈவினிங் ஒரு 5 o'clock குடிங்க. நான் சொல்ற இலையில ஒரு 5-6 இலை எடுத்துக்கோங்க. வேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் தண்ணி, கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் சால்ட், அப்படி இல்லைனா டேஸ்ட் வேணும்னா சாட் மசாலா மாதிரி போட்டு இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அரைச்சு அதை வடிகட்டி அந்த ஜூஸையும் ஒரு 100 ml மாதிரி நீங்கள் வீக்லி த்ரைஸ் குடிச்சிங்கனாலும் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி 2 monthsல டிஃப்ரென்ஸை பாருங்கள்.